ஒவ்வொரு மாதமும் அந்த குழந்தைகளினுடைய உறுப்பு எப்படி வளருது அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி முத்திரைகள் செய்கிறாங்க. இப்போ 2வது மாதம், 3வது மாதம், 4வது மாதம், 5வது மாதம் பார்த்திங்கன்னா கண்களுக்கான முத்திரைகளை செய்கிறாங்க. குழந்தைகளுக்கு 5வது மாதத்தில் தான் கண் தெரியும். அது வரைக்கும் வந்து சுவாசத்தை வச்சு தான், வாசத்தை வச்சு தான் அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. நாமளாக வந்து அப்பா வந்திருக்கிறோம், அம்மா வந்திருக்கிறோன்னு குழந்தைகிட்ட சொல்லுவோம், குழந்தைக்கு தெரியாது. 5வது மாதத்தில் தான் குழந்தைக்கு அடையாளம் தெரியும். அப்போ என்ன முத்திரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த மாதிரி முத்திரை செய்கிறாங்க. இப்படி பானை முதிரை கை வச்சுக்கிறாங்க. அப்படி இப்படி இப்படி கை வச்சுக்குவாங்க. இப்படி கை வச்சுட்டு 5வது மாதத்தில் இப்படி செய்கிறாங்க. கண் பார்வை தெளிவாகிறது. நீங்கள் இப்போ ஒரு அரை மணி நேரம் இப்படி வச்சுட்டு இப்படி உட்காந்துருங்க. இப்படி இங்கே அமுத்திட்டு இப்படி அமுத்திட்டு இங்கே பாருங்கள், இந்த கோடு இருக்குது, இந்த கோடை அமுத்திட்டு இந்த கோட்லேருந்து 2 விரல் வச்சுட்டு அந்த 2வது விரல்கிட்ட இந்த 2 விரலை வச்சு இந்த 2வது அப்புறம் நகர்த்தி இங்கே இப்படி வச்சுட்டு பெரு விரலை சும்மா ஹோல்டு பண்ணிக்கோங்க. சும்மா இந்த இடத்துல அமுத்துறது தான் முத்திரை. இப்படி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு கை வலிக்காமல் இருக்கணுன்றக்காண்டி நாங்கள் இப்படி செஞ்சோம்னா அரை மணி நேரத்தில் கண் பளிச்சுன்னு இருக்கும். இது ஒரு முத்திரை செய்கிறாங்க. 2வது முத்திரை பார்த்தீங்கன்னா கருட முத்திரை செய்கிறாங்க. இதுக்கு என்ன பேருங்க? பானை முத்திரை. பானை கருட முத்திரை. பானை முத்திரை, கருட முத்திரை, கண்ணொளி முத்திரை. பாருங்க, சூத்திரங்கள் சொல்லக்கூடிய 108 சுத்ராஸ் அப்படிங்கிற விரல்களை மருத்துவர், விரல்களை மருத்துவம் அப்படிங்கிற ஒரு தமிழ் இங்கிலீஷ் 2 பதிகமாக வழியாக இல்லை. இதுலேயே கோம்போ எடிஷன். ஒரு பக்கம் தமிழ் பாருங்கள், ஒரு பக்கம் தமிழ், அப்படியே இங்கிலீஷ், தமிழ் இங்கிலீஷ். ரொம்ப சுலபமாக போச்சு. ஒரே புத்தகத்தில் 2மே அடக்கமாக இருக்கிறதுனால நீங்கள் இந்த புத்தகத்தை ஆன்லைன் மூலமாக கூட ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு நாங்கள் தரோம். கண்டிப்பாக பாருங்கள், வாங்கி ஒன்று வீட்டில் வைங்க. நமக்கு பயன்படுதோ இல்லையோ, வீட்டில் இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் எடுத்து படித்தா கூட ஏதாவது ஒரு விளக்கத்தில் அந்த ஒரு முதிரையை கற்றுக்கிட்டு அவங்க தெளிவடைவாங்க. இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு அனுபவம் சொல்லுங்கள். ஒரு 10 வருடத்திற்கு முன்னாடி ஒரு பெரியவர் வந்து என்னை பார்க்குறக்கு வந்தார். அவருக்கு ஒரு 68 வயசு 70 வயசு இருக்கும். பார்க்க வரும்போது பழங்கள்லாம் கொண்டு வந்துட்டு ஊரில் கொடுத்தாரு. எனக்கு அவர் யாருன்னே தெரியல. அப்போ அவர் சொன்னார், அவர் அறிமுகப்படுத்திட்டு, ஐயா என் பேர் இது, நான் வந்து உங்களால் பலன் அடைந்தவன் அப்படின்னாரு. நான் உங்களை சந்திக்கவே இல்லை எங்கே அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னார், என்னோடய பையனுக்கு திருமணம் வைத்திருந்தோம். அந்த திருமணத்தில் வந்து என்னால் கலந்துக்க முடியாது, நான் படுத்த படுக்கையாக இருந்தேன். என்னுடைய கால் எலும்புகள் எல்லாமே வந்து பலவீனமாக இருந்துச்சு. எந்திரிச்சா எலும்பு உடஞ்சிரும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு, என் மகன் கல்யாணத்துக்கே போகலை, வீட்டில் தான் இருந்தேன். அப்போது வந்து திருமணத்துக்கு வந்தவங்க யாரோ ஒருத்தர் இந்த புத்தகத்தை மகனுக்கு பரிசாக கொடுத்துருக்கிறார்கள் திருமணத்தில். அவர் வந்து விலை உயர்ந்த பொருட்கள் மற்ற அவருக்கு பயனுள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புத்தகம் பயனில்லைன்னு சொல்லி என்கிட்ட போட்டு போயிட்டார் வீட்டில். நான் அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஆர்த்தி முதிரை, சமான முதிரை, கோபுர முதிரை, இந்த 3 முதிரையையும் ஒவ்வொரு முதிரையும் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் செய்வேன் படுத்த படுக்கையிலேயே. சரியாக 3 மாதங்களுக்கு பின்னாடி எழுந்து நடக்க ஆரம்பித்தேன். 5 மாதத்தில் திருப்பதியில் பெருமாளை பார்க்குறக்கு வரேன்னு வேண்டியிருந்தேன். கீழே இருந்து மலை வரைக்கும் நடந்தே போய் பெருமாளை பார்த்துட்டு வந்து இப்போ நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னாரு. அதனால் சந்தோஷமாக இருக்கு, மகிழ்ச்சியான விஷயம். வேறு எதுவும் மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லை. இந்த முத்திரைகள்னால தான் நான் எந்திரிச்சு நடந்தேன். அந்த நன்றி சொல்லணும் அப்படின்றது எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு, அதுக்காக வந்தேன் அப்படின்னாரு. அந்த அனுபவ பகிர்வு உங்களுக்கும் இந்த மாதிரி பல பயன்களை தரலாம். எனவே இது விளையாட்டாக நினைத்து விட வேண்டாம். முத்திரைகளை கற்றுக்கொள்ளுங்கள், முதுமையில் மகிழ்ச்சியாக இருங்கள். இது எங்களுடைய அறிவுதான நிகழ்ச்சியினுடைய ஒரு ஆரம்ப கட்டம். தொடர்ந்து பயணிப்போம். ஐயா குமரேசன் ஐயா அவர்களுடைய முயற்சி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பலன் தர வகையில் இருக்கிறதுக்கு இறையருளும் குருவருளும் துணை நிற்கட்டும். மகிழ்ச்சி. நன்றி, நன்றி, நன்றி. வணக்கம். நன்றி ஐயா. நன்றிங்க.